மீன் அமினோ அமிலம் ஃபிஷ் அமினோ ஏசிட் FAA தயாரிக்கும் முறை. வணக்கம். KMC ஆர்கானிக் ஃபார்முக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இயற்கை விவசாயத்தில் மிகவும் பயனுள்ள திரவ உரமான மீன் அமினோ அமிலம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். முதலில் புதிய மீன் கழிவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். மீன் தலை, எலும்பு, குடல் போன்ற அனைத்து கழிவுகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குங்கள். அடுத்து 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து நன்றாக கலக்குங்கள். ஒவ்வொரு துண்டிலும் சர்க்கரை நன்றாக படும்படி கலக்க வேண்டும். இந்த கலவையை சுத்தமான பிளாஸ்டிக் அல்லது மண் பாத்திரத்தில் போடுங்கள். பாத்திரத்தை முழுமையாக நிரப்ப வேண்டாம். நொதித்தல் நடைபெறும் போது வாயு உருவாகும் என்பதால் மேலே சிறிது இடைவெளி இருக்க வேண்டும். பின்னர் பாத்திரத்தின் வாயை பருத்தி துணியால் மூடி நேரடி வெயில் படாத குளிர்ச்சியான இடத்தில் வைக்கவும். இந்த கலவையை 30 முதல் 45 நாட்கள் வரை நொதிக்க விடுங்கள். 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை மெதுவாக கலக்கினால் நொதித்தல் சீராக நடைபெறும். நொதித்தல் முடிந்த பிறகு சுத்தமான துணியால் வடிகட்டுங்கள். கிடைக்கும் திரவமே மீன் அமினோ அமிலம். இது தாவர வளர்ச்சியை அதிகரிக்கவும், வேர்களை வலுப்படுத்தவும், பூ மற்றும் காய்பிடிப்பை மேம்படுத்தவும், மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி மீன் அமினோ அமிலம் கலந்து இலை தெளிப்பாகவோ அல்லது வேர்ப்பகுதியில் ஊற்றியோ பயன்படுத்தலாம். 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம். நஞ்சில்லா உணவை உருவாக்குவோம். நன்றி. மேலும் இயற்கை விவசாய தகவல்களுக்கு KMC ஆர்கானிக் ஃபார்ம் சேனலை பின்தொடருங்கள்.